தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். இளைஞர்களை கைது செய்ய வீரவாஞ்சி நகர் மலைப்பகுதிக்கு சென்ற போலீசார் தப்பி ஓட முயன்றபோது கீழே விழுந்ததில் இளைஞர் மாரியப்பனுக்கு கை கால் முறிவு ஏற்பட்டிருக்கிறது. வீடு புகுந்து பெண்ணை வன்கொடுமை செய்த இளைஞருக்கு கால் முறிவு ஏற்பட்டுள்ளது. தலைமறைவாக உள்ள மற்றொரு இளைஞர் மாரி செல்வத்துக்கு போலீசார் வலைவீச்சு உள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர். விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வீரவாஞ்சினர் பகுதியில் நேற்று நள்ளிரவு கை குழந்தையுடன் வீட்டில் தனியாக ஒரு இளம்பெணி வந்திருக்காங்க. அந்த பகுதியைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் கத்தியை காட்டி மிரட்டி அந்த பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அந்த பெண்மணி கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகார் அடிப்படையில் மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அது மட்டுமின்றி கோவில்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் பிரேமானந்த தலைமையில் விசாரணை நடத்தப்பட்டது. மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் வீட்டுக்கு தடயவியல் மற்றும் கைரேகை பிரிவு அதிகாரிகள் வருகை தந்து தடயங்கள் கைப்பற்றினர். அது மட்டுமல்ல, மோப்பனாய்ஸ்னோ வரவழைக்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தியதில் வீரவாஞ்சிநகர் பகுதியைச் சேர்ந்த மாரிச்செல்வம், மாரியப்பன் என்ற இளைஞர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் அவங்களை தேடி வந்தாங்க. இந்த சூழ்நிலையில வீரவாஞ்சிநகர் பகுதியில் உள்ள மலைப்பகுதியில் மாரியப்பன் மற்றும் மாரிச்செல்வம் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைக்குது. இதையடுத்து போலீசார் அவங்களுக்கு கைது செய்வதற்காக போறாங்க. அதுல 2 பேரும் தப்பி ஓடுதாங்க. இதுல மாரியப்பன் மட்டும் கீழே விழுந்து அதுல கைகாலில் முறிவு ஏற்பட்டிருக்கு. மாரிச்செல்வம் தப்பி ஓடிட்டாரு. இதையடுத்து அந்த கைகாலில் முறிவு ஏற்பட்ட மாரியப்பன் போலீசார் சுற்றி வளைத்து அவரை மீட்டு கோவில்பட்டி அரசு மருத்துவமனை சிகிச்சைக்கு அனுப்பியிருக்காங்க. அங்க அவசர சிகிச்சையில் சேர்க்கப்பட்டு அவருக்கு மாவு கட்டு போடப்பட்டிருக்கு. இது தொடர்பாக தொடர்புடைய மாரிச்செல்வத்தை போலீசார் தேடி வராங்க. அது மட்டுமல்ல, இது போதையில இந்த இளைஞர்கள் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மகேஸ்வரன்.